அறிஞர்கள்: பாரதியார். இயற்பெயர் சுப்பிரமணி சுப்பையா. பெற்றோர் சின்னசாமி ஐயர், லட்சுமி அம்மாள். மனைவி செல்லம்மாள். ஊர் எட்டயபுரம், தூத்துக்குடி மாவட்டம். காலம் 11/12/1882 முதல் 11/9/1921 வரை. 39 வயது. சிறப்பு பெயர்கள்: தேசிய கவி, மகாகவி, காளிதாசன், சக்திதாசன், ஓர் உத்தம தேசாபிமானி, நித்திய தீரர், ஷெல்லிதாசன், பாட்டுக்கொரு புலவன் பாரதி, நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா, தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளி. எட்டயபுர சமஸ்தான புலவர்கள் பாரதி, அதாவது கலைமகள் என்ற பட்டம் அளித்தனர். அறிவில் சிறந்த இல்லறத்தாருக்கு கொடுக்கப்படும் பட்டம் பாரதி. ஞானத்தில் உயர்ந்த துறவிகளுக்கு கொடுக்கப்படும் பட்டம் சரஸ்வதி. பாரதி, சரஸ்வதி இரண்டுமே கலைமகளின் வேறு பெயர்கள். தன்னை ஷெல்லிதாசன் என்று அழைத்துக் கொண்டார். பாரதி முன்னறி புலவன் எனப்பட்டார். இவரது புது கவிதையின் முன்னோடி வால்ட் விட்மன். தம் பாடல்களுக்கு தாமே மெட்டு அமைத்த கவிஞர். கவிதையில் சுயசரிதம் எழுதிய முதல் கவிஞர். 1905 சக்கரவர்த்தினி என்ற இதழை தொடங்கினார். சுதேசமித்திரன் என்ற இதழின் துணை ஆசிரியர். 1904 ஆண்டு. இந்தியா என்ற இதழின் ஆசிரியராக 1907 பணியாற்றினார். கர்மயோகி, பாலபாரத் போன்ற ஆங்கில இதழை நடத்தினார். 1908 ஆண்டு. சென்னை ஜனசங்கம் என்ற அமைப்பை தோற்றுவித்தவர். மதுரையில் உள்ள சேதுபதி உயர்நிலைப் பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்தார். நாடு, மொழி, இறைமை, பெண்மை முதலிய பாடுபொருட்களில் எண்ணற்ற கவிதைகள் இயற்றியுள்ளார். ஞானரதம், சந்திரிகையின் கதை, தராசு முதலிய உரைநடை இலக்கியங்களை எழுதியுள்ளார். 14 மொழிகளில் நல்ல புலமை பெற்றவர். இவர் பாடிய பாடல்கள் சுதந்திர பாடல்கள், தேசிய பாடல்கள், தலைவர் வாழ்த்துக்கள், பக்தி பாடல்கள், வசன கவிதைகள். முப்பெரும் பாடல்கள் என்பன கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம். பாஞ்சாலி சபதம் கண்ட காவியம் எனப்படுகிறது. பாரதியார் பாடல்களை முதலில் அறிமுகம் செய்தவர் பரளி சு. நெல்லையப்பர். பாரதியின் படத்தை வரைந்தவர் ஆரிய என்ற பாஷ்யம். பாரதிக்கு மகாகவி என்ற பட்டம் கொடுத்தவர் வ. ரா. ராமசாமி ஐயங்கார். பாரதி சங்கத்தை தோற்றுவித்தவர் கல்கி. தன் பூநூலை கனகலிங்கம் என்பவருக்கு அணிவித்தார். ஊர் புதுச்சேரி. பக்கிம் சந்திரரின் வந்தே மாதரம் பாடலை தமிழில் மொழிபெயர்த்து சக்கரவர்த்தினி இதழில் வெளியிட்டவர். 1897 செல்லம்மாள் என்பவரை திருமணம் செய்தார். விவேகபானு இதழில் தனிமை இரக்கம் என்னும் பாடல் முதலில் அச்சேறியது. பாரதியாரின் ஞானகுரு நிவேதிதா தேவி. அச்சில் ஏறிய பாரதியின் முதல் நூல் ஸ்வதேச கீதங்கள். ஆண்டு 1908. பாரதியின் பிற நூல்கள்: புதிய ஆத்திச்சூடி, நவரத்தின கதைகள், சின்ன சங்கரன் கதை, விநாயகர் நான்மணி மாலை. பகவத்கீதையை தமிழில் மொழிபெயர்த்தார். பாரதியின் பாடல்களை முதலில் வெளியிட்டவர் வி. கிருஷ்ணசாமி ஐயர். தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம், இந்தி, வங்காளம், பிரெஞ்சு, அரபு முதலான பல மொழிகளில் புலமை பெற்றிருந்தார்.